தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். உங்களுடைய IAS கேரியர்ல நேர்மையா இருந்ததுக்காக என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா அல்லது இப்ப வருத்தப்படுறீங்களா? ஏன் சார், அப்ப இருந்த ஆட்சியாளர்களுக்கு, அப்ப யார் ஆட்சியாளர், அப்ப இருந்த ஆட்சியாளர்களுக்கு உங்களுடைய செயல்பாடு இளைஞராக இருந்ததா? உங்களுடைய நேர்மையும் உண்மையும் இடையூறாக இருந்ததா? திருப்பரங்குன்ற விஷயம் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை அணுகுறாங்க. ஒரு IAS அதிகாரியா நீங்க அங்க இருந்திருந்தா இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க? இப்ப என்னதான் நீங்க அதை VRS வாங்கினாலும் ஒரு சக IAS அதிகாரியா இதை எப்படி பாக்குறீங்க? திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கு? இல்லைப்பா, அந்த திருப்பரங்குன்றம் தீபமேற்றக்கூடிய அந்த பிரச்சனையில் அது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தால் உச்சநீதிமன்றத்தால் அந்த வழக்கு அங்கே நிலுவையில் இருக்குது. அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அதை பற்றி நாம் விரிவாக நாம் பேச முடியாது. நாம் இதற்கு கூட நாம் என்ன சொல்கிறோம் என்றால், மனிதர்கள் மிக ஆழமாக யோசித்து பார்த்தால் அற்பர்கள். இந்த அற்பர்கள் காப்பாற்ற வேண்டிய நிலையில் நம்முடைய தெய்வங்கள் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள உண்மை சார், அது பேருண்மை. அது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இந்து தெய்வங்களாக இருந்தாலும் அவர்கள் நம் மக்கள், நம் எண்ணுக்குரியவர்கள். எல்லோரும் நாம் எவ்வளவு நேசத்தோடும் பாசத்தோடும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இந்து தெய்வங்களாக இருந்தாலும், அது இஸ்லாமிய தெய்வமாக இருந்தாலும், அது கிறிஸ்துவ தெய்வங்களாக இருந்தாலும், அந்த தெய்வங்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இந்த அற்ப மனிதர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஏன் சார் அற்பத்தனமா அடித்துக் கொள்கிறார்கள் மனிதர்கள்? நாம் அற்பர்கள் என்று சொல்லுகிற பொழுதே அப்படித்தானே இருப்பார்கள். அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் எந்த கடவுள்களையும் இழிவுபடுத்திட வேண்டாம். அவர்கள் வல்லமை உள்ளவர்கள், நாம் மிகச் சாதாரணமானவர்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில் அல்லது நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில் நம்முடைய தெய்வங்கள் நிச்சயமாக இல்லை. சாமி பேரை சொல்லிக்கிட்டு இந்த அராஜகம் பண்றாங்களா சில பேர், அவர்கள் பற்றி உங்களுடைய பார்வை? அதை நம்ம என்ன சொல்றது? இது எல்லாமே இன்றைக்கு அரசியலாகிறது. அதனால் சாமி பேரை சொன்னா அல்லது மதம் பேரை சொன்னா, அதை சாதி பேரை சொன்னா நாம் அரசியல் செய்ய முடியுமா, அதிகாரத்திற்கு செல்ல முடியுமா என்று நினைக்கக்கூடிய சாதாரண மனிதர்களினுடைய சாதாரண செயல்பாடுகள் தான். ஆனால் அவை அபாயகரமானது, ஒரு சமூகத்தை பிளக்கக்கூடியது. சகோதரர்களாக வாழக்கூடிய மக்களை அது பிரித்துவிடும், பிளவுபடுத்திவிடும். சமூகம் அல்லது ஒரு நாடு மத அடிப்படையில், சாதி அடிப்படையில் பிளவுண்டால், பிரிவுபட்டால் நிச்சயமாக அந்த தேசம் வல்லரசாக எழாது என்பதை சாதாரண சிந்திக்கக்கூடியவன் கூட புரிந்து கொள்ளணும். அப்படின்னா நீங்க சொல்றதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மதவெறியை இவர்கள் ஊட்டி கொண்டு இருக்கிறார்களா? இல்லை, நீங்கள் கேட்குற அந்த கேள்வியிலேயே ஒரு விடையை வைத்து என்னிடத்தில் கேட்பதாகத்தானே இருக்கிறது. அப்படித்தானே இருக்கு. அதுதான் அர்த்தமா? தமிழ்நாடு என்னதான் பெரியார் மண்ணு சொன்னாலும் இது ஆன்மீக பூமி அப்படின்னு நம்ம எல்லாருமே அது ஒற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான். ஒரு ஆன்மீக பூமியில போய் மத உணர்வை தூண்டி விட்டு எண்ணெய் ஊற்றி நெருப்பை பற்ற வைக்க வேண்டுமா? இப்பவும் சொல்றேன், இது ஆன்மீக பூமி என்று சொன்னால் அன்பு பெருகி வழிய வேண்டும். அதுதானே ஆன்மீக பூமி என்று சொன்னால் அறத்தில், நீதியில், நேர்மையில் நம் மக்கள் உயர்ந்திருக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகத்திற்கு பொருள். ஒட்டுமொத்த இந்தியாவே ஒப்பிடும் பொழுது தமிழக மக்கள் அன்பில், அறத்தில், நீதியில் பண்பட்டவர்கள். அது ஒத்துக்கிறீங்களா சார்? ஆமா தானே? நம்முடைய இலக்கியங்கள் நம் மக்களை ஓரளவுக்கு பண்பட்டவர்களாக மாற்றி இருக்கு. ஆனா இந்த இடை சொருகர்களாக வந்தவர்கள் ஏன் மத உணர்வு ஜாதியின் பெயரில் மத உணர்வை ஏன் தூண்டி விட்டு கொண்டு இருக்கிறார்? நீங்களே சொல்லிட்டீங்க, அரசியலுக்கு, அதிகாரத்திற்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிதாக படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய மக்களை அல்லது கொஞ்சம் படித்த மக்களை அல்லது படித்து சுயநலமாக இருக்கக்கூடிய மக்களை மிக எளிதாக அடையாளப்படுத்துதலில் ஆர்வமுள்ள படித்தவர்களை மிக எளிதாக கவர்ந்து விட முடியுமா அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் திருப்பி சொல்கிறதுங்கிறது, நாம் ஆன்மீக பூமியாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆன்மீக பூமி என்று சொன்னால் அங்கே அன்பும், அறமும், நேர்மையும், நீதியும் தலைத்திருக்க வேண்டும். அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும்னு தான் சொல்கிறேன் நான். அதனால் நம்ம இதை முடிவாக சொல்லிடலாம். நம்ம திருப்பி பேசினாலும் அதிகமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி முடிவாக சொல்லலாம். அரசியலில் நாம் மதத்தை கலப்பது,
மதத்தை கடப்பது அது ஒரு நாட்டிற்கு நல்லதல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் மதங்கள் இன்றைக்கு அது பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, பொதுமக்களுடைய புரிதலுக்காக அரசியலை தாண்டின ஒரு கேள்வி. உங்களுடைய ஐஏஎஸ் கேரியர்ல நேர்மையா இருந்ததுக்காக என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா அல்லது இப்ப வருத்தப்படுறீங்களா? நீங்கள் என்னுடைய அரசு பணி ஏறக்குறைய 30 ஆண்டுகள் என்கிற அளவுக்கு இருந்த ஒரு பணி. அதில் நான் தொடக்கத்தில் ஒரு டெப்யூட்டி கலெக்டராக நான் பணியில் சேர்ந்து ஒரு ஐஏஎஸ் அலுவலராக பணியாற்றிய அந்த சூழலில் நான் என்னுடைய நேர்மை நீதி உணர்வில் நான் பணியாற்றினேங்கிற அந்த அளவில் எனக்கு நிறைவு இருக்கிறது. அந்த அளவில் மிகுந்த நிறைவும் பெருமிதம் இருக்குது. ஆனாலும் கூட எந்த முதலையுமே நம்ம நிறைவாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது வராது. போதாமை எல்லா இடத்துலையும் இருக்குது, விடுபாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆக இதை இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமே, இன்னும் நிறைய மக்களுக்கு நம்ம செஞ்சுருக்கலாமே, அதுக்குள்ளேயும் நம்ம மாற்றிட்டாங்களே, இப்படிங்கிற எண்ணமெல்லாம் அப்போதைக்கப்போ வரும். அதனால் நிறைவு அப்படின்னா இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாமே, அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருச்சே. அது மட்டுமல்ல, இன்னும் எனக்கு ஒரு 9 ஆண்டு காலம் எனக்கு பணி இருக்கையில் 2014 நான் அறிவியல் நகரத்தில் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டேன். அப்போ அந்த அறிவியல் நகரங்கிறது ஒன்றுமே ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு இடம், ஒரு துறை, ஒரு பதவி. அது எனக்கு பெருத்த வருத்தத்தை ஏற்படுத்தியது. அது ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக நான் ஒரு செயலர் நிலையில் தலைமைச் செயலகத்திலேயோ அல்லது ஒரு துறையினுடைய தலைவராக நிறைய அந்த அதிகாரத்தை பெற்று என்னுடைய நாட்டு மக்களுக்கு செய்வதற்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதுங்கிறது எனக்கு ரொம்ப. அப்போ அதனால தான் அந்த பணி நிறைவுக்கு முன்னாடி நீங்கள் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தீங்களா, அல்லது அரசியல் நெருக்கடிகளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படி வந்தீங்களா, அல்லது அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக ஐஏஎஸ்லேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டீங்களா? நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக விஆர்எஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த அரசியல் நீங்கள் யோசிக்கிற அந்த அரசியல் இல்லை. வேற என்ன அரசியல் அது நான் சொல்கிறேன். இப்போ உண்மையிலேயே நான் 9 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் 2014 ஏறக்குறைய 20 வரைக்கும் அதே பணியில் ஒரு மூத்த ஐஏஎஸ் அலுவலர், நிறைய அதிகாரத்தோட துறை தலைவராக, ஒரு துறையினுடைய செயலராக ரொம்ப சிறப்பாக செய்யலாம். நிறைய திட்டங்களை நீங்கள் தீட்டலாம், அதை அமல்படுத்தலாம். அப்படி ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரிய ஒரு வாய்ப்பு, அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு வருத்தம் தான், எனக்கு அது நிறைவு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம என்ன ஓராண்டு இவங்க மாற்றக்கூடிய ஒரு சூழலில் ஒரு ஆண்டுக்கு ஒரு பதவி கொடுத்துருந்தா கூட அந்த 7 ஆண்டுக்கு 7 பதவி நான் பெற்றிருப்பேன். ஆனால் அறிவியல் நகரத்தில் கொண்டு என்னை அமுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற டம்மி போஸ்டிங். ஆமாம். ஏன் சார், அப்ப இருந்த ஆட்சியாளர்களுக்கு, அப்ப யார் ஆட்சியாளர், அப்ப இருந்த ஆட்சியாளர்களுக்கு உங்களுடைய செயல்பாடு இளைஞராக இருந்ததா, உங்களுடைய நேர்மையும் உண்மையும் இடையூறாக இருந்ததா? அப்ப யார் முதலமைச்சர்? இல்லை, அன்றைக்கு 2014 அன்றைக்கு அதிமுக ஆட்சி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. உங்களுடைய நேர்மை ஜெயலலிதா அவர்களுக்கு இடையூறாக இருந்ததா? இப்போ நான் வேறு எதற்காக என்னை கொண்டு போய் அங்கே அந்த ஒன்றுமே இல்லாத அந்த பதவியில் ஏன் நியமனம் செய்யணும்? நீங்க நேரடியா ஜெயலலிதாவுக்கு இடையூறா இருந்தீங்களா, அல்லது ஜெயலலிதா அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இடையூறு பண்ணீங்களா? அதாவது இப்போ ஒரு அதிகாரியினுடைய செயல்பாடுகள் ஒரு நேரடியாக முதலமைச்சருக்குன்னு எல்லா சூழல்லையும் இருக்க முடியாது. நான் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அமைச்சர் என் மேலே அதிருப்தியில் இருக்கார், அவருடைய ஊழல் நடவடிக்கைகளுக்கு நான் அது துணை போகலை, நான் எதிராக நிற்கிறேன், அவருடைய அராஜகம் அநீதி மிகுந்த நடவடிக்கைகளை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கையில் அந்த அமைச்சர் விரும்ப மாட்டார். யாரும் அமைச்சர் இல்லை, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. பொதுவாகவே நான் சொல்கிறேன். அது நான் என்னுடைய தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன். என்னுடைய பணிகளில் ஒரு நீங்கள் சொன்ன அந்த உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன். நேரடியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களை நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நாம் ஒரு துறையில் வேலை பார்க்கல, துறைக்கு அமைச்சர் இருப்பார். அப்போ அந்த அமைச்சருடைய அந்த எல்லா நேரங்களும் அமைச்சர் சொல்வதை நம்ம கேட்க முடியாது. சில நேரங்களுடைய அவருடைய அறிவுரைகள் ஒரு நியாயத்துக்கு புறம்பாக இருந்துச்சுன்னா அதை எதுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? அப்போ முடியாத சூழலை சொல்லுவேன், சட்டத்தை விதிமுறைகளை சுட்டி காட்டுவோம், நிதிநிலையை சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கும்.
அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே வந்து அந்த துறையில் இப்போ இது பண்ணையில் கொள்ளையில் எனக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைங்கையில் நான் முடிவுக்கு வந்தேன். இனி இந்த அரசாங்கத்தில் நம்ம வேலை செய்ய முடியாது, இந்த ஊழல் மிகுந்த ஊழல் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த அரசு நிர்வாகம் இது எனக்கானது இல்லை நான் முடிவெடுத்தேன். அப்போ நம்ம அதுக்கு 2014-15 குறிப்பாக நான் வந்து அன்னைக்கு நான் லீகல் கமிஷனராக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் என்னை வந்து நியமனம் செஞ்சு நான் ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை வெளில கொண்டு வந்தேன். நான் அதற்கான 600 பக்கங்களுக்கு மேலே அறிக்கையை நான் கொடுத்தேன். அப்போ அதற்கு பிறகு 2 அரசாங்கமே, திமுக அதிமுக அரசாங்கம் ரெண்டுமே சம அளவில் அங்கே மதுரை மாவட்டத்தில் வந்து இந்த கிரானைட் அடிப்பதற்கான அனுமதிகளை கொடுத்துருக்காங்க. 2 சளைக்காமல் போட்டி போட்டு கொண்டு கொடுத்துருக்காங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் முடிவுக்கு வந்தேன், இந்த அரசாங்கங்கள் இனிமேல் நம்ம ஒரு நியாயமான பதவிக்கு, அதாவது எனக்கு உரிய என் தகுதிக்கு என்னுடைய ஆற்றலுக்கு அனுபவத்திற்கான அந்த பதவியை கொடுக்க போகிறது இல்லைன்னு நான் முடிவுக்கு வந்தேன். அப்போ நான் வெளியில் வரலாம்னு பார்க்குறேன். ஆனால் சில என்னுடைய பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தார்கள், படித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல், பொருளாதாரம் இயல்பாக ஒரு அரசு ஊழியருக்கு வரக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனையெல்லாம் தாண்ட வேண்டிய ஒரு நிலையில் நான் வெளியில் வரலாம்னு முடிவெடுத்து இருந்தாலும் கூட உடனே முடிவெடுக்க முடியல. அதனால தான் நான் 2020 இந்த விஆர்எஸில் வெளியில் வரணும்னு முடிவெடுத்தேன். அது அடிப்படையில் என்னென்னா, எனக்கு அங்கே சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் மக்களுக்கு, என் நாட்டு மக்களுக்கு, எந்த நாட்டு மக்களுக்காக நான் இந்த ஐஏஎஸ்ஐ தேர்வு செய்து நான் இங்கே இந்த பணிக்கு வந்தனோ அந்த ஐஏஎஸ் மூலமாக என் நாட்டு ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளிகளுக்கு, ஒடுக்குண்ட எளிய ஏழை விளிம்பு நிலை மக்களுக்கு, புறக்கணிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கையர்களுக்கு, முதியோர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மக்களுக்கான இந்த பணியை நீ ஆற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்க போகிறது இல்லைங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டு தான் நம்ம வந்து வெளியில் வந்தேன். ஆனால் இப்போ இந்த ஊழல் அமைப்பில் நம்ம கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது, அந்த அவப்பெயர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு இதில் தான் நான் வந்தேன். ஆனால் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வந்திருக்கணும், வர முடியலை. உண்மையை சொல்ல போனோம்னா, வந்ததுக்கு பிறகு இவர் அரசியலில் அங்கே சேர போகிறார், இங்கே சேர போகிறார், அதை சேர போகிறாருன்னு சொன்னார். எனக்கு அரசியல் ஆர்வம் உண்டு. எந்த அரசியல் ஆர்வம் உண்டு? கோட்பாடு அரசியல், இயக்க அரசியல், மக்களினுடைய விழிப்புணர்வு, மக்களினுடைய விடிவுக்கான ஒரு அடிப்படை அரசியல், அந்த ஆர்வம் உண்டு. தேர்தல் அரசியலிலே நான் உடனடியாக சேர வேண்டும் என்றெல்லாம் எனக்கு அன்றைக்கு எந்த ஆர்வமும் தோன்றவில்லை. அதுதான் உண்மை. எனவே உங்களுடைய பதிலாக சொல்லுவது என்னவென்றால், விஆர்எஸ் நான் வாங்கியதற்கு காரணம் எனக்கு அங்கே வாய்ப்புகள், சரியான வாய்ப்புகள், ஐஏஎஸ் அலுவலராக என்னுடைய அதிகாரத்தை செலுத்தி நாட்டு மக்களினுடைய மேன்மைக்காக பாடுபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்கிற நிலையில் முடிவெடுத்து வந்தேன். முடிவெடுத்து வருகையில் எந்த அரசு நிர்வாகத்தில் ஊழல் நிறைந்திருக்கிறதோ, என்னுடைய தமிழ் மக்களினுடைய முன்னேற்றத்திற்கு எதிரான ஒரு நிலை இருக்கிறதோ அதை மாற்ற வேண்டும் என்று நான் எண்ணினேன். அதற்கு பிறகு தமிழர்களிடத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், என் மொழி குறித்து, என் தமிழ் இனம் குறித்து, தமிழ்நாடு குறித்து, இந்த மக்களினுடைய உரிமைத்தளத்தில் இயங்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதை தேர்தல் அரசியலாக சுருக்கிவிட வேண்டாம் என்று தான் நான் சொல்லிக்கொள்ள ஆசை. உங்களை டம்மி பண்ணணும், உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட உங்களை அறிவியல் துணைநகரத்தோட துணை இயக்குனராக போடுறாங்க. அப்போ உங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதா அல்லது உங்களை கண்டுக்காமே அப்படியே விட்டுட்டாங்களா? எதனால, எந்த கட்டாயத்தின் பேரில் விஆர்எஸ்? நெருக்கடி என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத அந்த மனநிலைக்கு உங்களை கொண்டுட்டு வந்தது ஒண்ணுமே இல்லாத, அதாவது வேறு நெருக்கடிகள் என்ன இருக்க முடியும்? ஒண்ணுமே இல்லாத ஒரு மூத்த ஐஏஎஸ் அலுவலர், அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த ஒரு ஐஏஎஸ் அலுவலர், அவர் ஒரு முக்கிய துறைகளிலே, அதிகாரமுள்ள துறைகளில் போட்டால் நல்லா செஞ்சு நாட்டு மக்களுக்கு மேம்பாட்டிற்கான அவர் பங்களிப்பை செய்ய முடியுங்கிறதா நிலை. அதை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு துறையில் போட்டு வேலை செய்வதற்கான 1% வாய்ப்பு, 1 விழுக்காடு வாய்ப்பு கூட இல்லாத நிலையில் தள்ளிவிட்டப்ப அதை விட நெருக்கடி என்ன இருக்குது? அவங்க மற்றபடி அதில் கூட இந்த கோப்பில் கையெழுத்து போடு, இந்த இதை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு ஏதாவது அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு 280 ஒரு 300 ஐஏஎஸ் அலுவலர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு ஏன் அளவுக்கு மிக குறைவான அதிகாரமும் மிக குறைவான நிதி ஒதுக்கீடும் கொண்ட அலுவலர் இல்லை என்றே சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் 1 கோடி ரூபாய் 1 கோடி 20 லட்சம் ரூபாய் என்னுடைய மொத்த அலுவலகத்திற்கு ஓராண்டு
ஒதுக்கக்கூடிய தொகை, ஓராண்டு ஒதுக்கக்கூடிய தொகை நினச்சி பாருங்கள், 1 கோடி. அதில் 80% பணியாளர்களுக்கான சம்பளம் ஊதியமாக போயிடும், நிர்வாக செலவாயிரும். அப்போ 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் தான் இந்த சின்ன சின்ன செயல்பாடுகளுக்கு ஒரு கருத்தரங்கு நடத்துறதுக்கு இதாக இருக்குது. இதில் என்னத்தை கையெழுத்து போடுறதுக்கு, நெருக்கடி கொடுக்கறதுக்கு, அவர்களுக்கெல்லாம் கோடி கோடியாக கொட்டி கிடக்கக்கூடிய இடங்கள்லாம் வேறு இருக்குது. அதுலேருந்து தான் உங்களை அனுப்பிச்சாச்சு இல்லை. அதனால் வேறு நெருக்கடி இல்லை. உங்களை கொண்டு போய் அதிகாரம் இல்லாத துறையில் போட்டதே ஒரு நெருக்கடி, அதில் நீண்ட நாள் வச்சுருந்ததே மோசமான நெருக்கடி. அதுதான், அப்படித்தான் நம்ம சொல்லலாம், அப்படி தான் புரிஞ்சுக்கலாம். மதுரையில் பெரிய பெரிய மலைகளெல்லாம் கொட்டாஞ்சி எடுத்தாங்கல்ல, கற்கெல்லாம் வெட்டி எடுத்தாங்க. அந்த கார்பரேட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டது தான் காரணமா, அல்லது பெரிய கார்பரேட் நிறுவனமான பெப்சியே நிறுவனத்தையே மூட வச்சிங்களே, அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு எடுத்த அதிரடி நடவடிக்கை தான் உங்களை டம்மியான போஸ்ட்டில் உட்கார வச்சு பழி வாங்கினது நோக்கமா? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திற்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க, அதனால் கொண்டு போய் போட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறத காட்டிலும், என்னுடைய நீண்ட காலமாக என்னுடைய நேர்மையான நியாயமான அந்த நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளாத, அந்த என்னுடைய நடவடிக்கைகளினுடைய நியாயத்தை புரிந்து கொள்ளாத அந்த நிலையில் என்னை அதிகாரத்திற்கு அப்பாலே வைப்பது தான் சரியானது என்று முடிவெடுக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான அம்சமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரானைட் பெருநிறுவனங்களுக்கு எதிரான என்னுடைய நடவடிக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் பொதுவாக என்னுடைய நீண்ட காலப்பணி 20 ஆண்டுகள், 22 ஆண்டுகள், 23, 24 ஆண்டுகள் நான் தொடர்ந்து ஒரு நேர்மையாக, நியாயமாக, உறுதியாக மக்களினுடைய வெகுமக்களினுடைய நலனுக்கு எதிராக, அதே நேரத்தில் இந்த வெகுமக்களினுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிறு சக்தி ஆனால் வலிமை வாய்ந்த அந்த சக்திகளுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய என்னுடைய நீண்டகால என்னுடைய பண்பாடு, அந்த நீண்டகால என்னுடைய போக்கு நோக்கு, இதையெல்லாம் அறிஞ்சு தான் கொண்டு போய் என்னை போடுறாங்க. அதனால் என்னுடைய நீண்டகால நேர்மைக்கு இப்படித்தான் கொண்டு போய் ஒரு ஒன்றுமில்லாத அதிகாரத்தில் போடணுங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு அவங்க அப்படி ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னா அது திரு ஐயா நல்லக்கண் அவர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு நேர்மையான அதிகாரி அல்லது ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னா திரு சகாயம் ஐஏஎஸ் உங்களை தான் சொல்லுவாங்க எல்லாரும். அப்பேற்பட்டு நேர்மைக்கு சொந்தக்காரரான நீங்களே ஒரு கட்டத்தில் இருக்க முடியாமல் இறுக்கமாகி எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு விஆர்எஸ் வாங்கி எழுதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, நம்ம நேர்மையாக செயல்படணும், மக்களுக்காக சேவை செய்யணும்னு வரக்கூடிய ஒவ்வொரு அரசு அலுவலர்கள்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே ஒன்று விஆர்எஸ் வாங்கிட்டு நேர்மையாக இருக்கணும்னு நினச்சிட்டு வரவங்க எல்லாருமே ஒன்று விஆர்எஸ் வாங்கிட்டு வரணும், அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்டில் கூடுதல் அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் வரிசையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்று தற்கொலை தான் மரணமா, அல்லது விஆர்எஸ் வாங்குறது தான் மரணமா, அல்லது கரப்ட் ஆகிறது தான் வழியா? என்ன சார் வழி? இல்லை, இப்போ நீங்கள் இப்போ நான் ஒரு சின்ன திருத்தம். நீங்கள் இப்போ நம்ம அன்போடு ஐயா என்று சொல்லக்கூடிய தோழர் நல்லக்கண் தூய்மைக்கும் எளிமைக்கும் பொது வாழ்வில் மாபெரும் அடையாளமாக திகழக்கூடியவர். நம் வணக்கத்திற்கு வாழ்த்துதலுக்கு உரிய பெருமகனார் அவர். அவரை நாம் போற்றுவோம். அதே போல் அரசு ஆட்சித்தளத்தில் ஐஏஎஸ் அலுவலர்களே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னீங்க. அது நான் தான் சொல்கிறேன், நீங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இல்லை, நான் இன்னமும் சில அலுவலர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள், என்னை போல நேர்மையாக இருக்கிறார்கள், ஒரு வெளியில தெரியாமல் இருக்காங்க. நீங்க எடுத்த நடவடிக்கை எப்படி, அதிரடி காட்டியது எப்படி, அதனால் நீங்க வெளியில தெரிஞ்சு நேர்மையான அலுவலர்கள் இருக்காங்க. அவங்க எண்ணிக்கை குறைவு, ஆனா அவர்களை நான் ரொம்ப உண்மையிலேயே என்னுடைய வணக்கத்திற்கு உரியவர்கள் அவர்கள். நான் சேர்றப்பவும் பல அலுவலர்கள் நேர்மையாக இருந்தார்கள். அது அப்படி கால ஓட்டத்தில் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நான் வெளியில் வர்ற காலத்திலும் நேர்மையான அலுவலர்கள் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் நாம் வாழ்த்த வேண்டும். நான் என்றைக்கும் அவர்களையெல்லாம் ஏற்றி போற்றுவேன். ஆனால் அந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விட்டது. இப்போ பிரச்சனை என்னன்னா, அதுதான் பிரச்சனை. இந்த உங்களை போல அதிகாரிகள்லாம் செயல்பட முடியாமல் வெளியில் வர்றீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது எங்கே பிரச்சனைனா, இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த நேர்மையாக செயல்படக்கூடிய ஐஏஎஸ் அலுவலர்களுடைய எண்ணிக்கை 50-60% இருந்தால் இந்த ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறதா என்னுடைய. அப்போ எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள்?
இல்லை இந்த 5% இருக்கிறார்கள். இல்லை, சதவீத கணக்கு நம்ம செய்ய வேண்டாம். அது 5 இல்லைங்க 3.5 இல்லைங்க 7.5 இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சரி, ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் எத்தனை சதவீதம்? இல்லை, அப்படி நம்ம சதவீத கணக்கை பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதிகளை எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஐயா நல்லக்கண்ணு தானே நமக்கு தென்படும். உதாரணம் அரசியலுக்கு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ஆட்சி அதிகாரிகள் மத்தியில் உங்களை தானே சொல்ல முடியுது. இதை தாண்டி இந்த 2 பேரை தாண்டி வேற யாரும் பெருசா இல்லையே. அதாவது ஐஏஎஸ் அலுவலர்கள்ல இன்னமும் நான் நம்புறேன், இன்னமும் இருக்காங்க. பேரை சொல்லலாமே, நல்லவர்கள் அப்படின்னா நீங்க பேரை சொல்லலாமே. அதாவது நல்ல ஆட்கள், நேர்மையான ஆட்கள், நியாய உணர்வு ஆட்கள் இருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக. பேர் சொன்னா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம இப்போ சொல்லலாம், கால ஓட்டத்தில் சொல்லுவோம், கால ஓட்டத்தில் நிச்சயமா சொல்லுவோம். இப்படி சொல்லலாமா சார்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இல்லை, நான் சொல்றது நீங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க. நீங்க அதை நம்ம மாறி மாறி போயிட்டு இருக்கோம். இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னு சொன்னால், இவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால தான், என்னை போன்ற அந்த அலுவலர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால தான் அவங்க விருப்பம் போல் ஒன்றுமில்லாத துறைக்கு பதவிக்கு தூக்கி அடிக்கிறாங்க. இவருடைய எண்ணிக்கை ஒரு 50-60% இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி அடிக்க முடியாது. அவர்கள் ஒரு அந்த 50% அலுவலர்கள் நிலைப்பாடுகளை எடுத்து விட்டாலே ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் நிலைகுலைந்து போய் வாழ்வார்கள். அதுதான் இங்கே வருத்தமான சூழல். நான் இதுக்கு வந்துடுறேன், நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு வந்துடுறேன். அப்போ இந்த எண்ணிக்கை பெருகிருச்சுனாவே என்னை போல செயல்படக்கூடிய அந்த அலுவலர்கள் இன்னும் 100% வந்துடுவாங்க. அதாவது இப்போ குறைவாக இருக்கிறதான் பிரச்சனை. குறைவாக இருக்கையில் தான் என்னை போல மற்றவங்களை வர முடியலை அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறேன். இது கூடுதலாக ஆகிக்கிட்டே வந்துச்சுன்னா இன்னும் என்னை போல நிறைய உதாரணங்கள் வந்து விடுவார்கள். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நிச்சயமா எதிர்கால இளம் தலைமுறை இடத்துல அது தாக்கம் ஏற்படும். நான் ஒரு சில பேர்களாக இருக்கிறதுனால தான் அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள், தூக்கி எறியப்படுகிறார்கள். அது இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு சோர்வை கொடுக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரினால நேர்மை இருக்க முடியலையா அல்லது நேர்மையா இருக்க அவங்க விரும்பலையா? இல்லை, அதாவது நேர்மையாக இருப்பதற்கு நெருக்கடி இருக்குது. அதற்கு ஒரு உறுதி வேண்டும். முதல்ல எண்ணம் வேண்டும். அந்த எண்ணத்தில் தொடர்ந்து அந்த நேர்மைத்தளத்தில் பயணிக்கணுங்கிற அந்த உறுதி வேண்டும். இன்றைய சூழலில் நேர்மையாக இருக்கிறது ஒரு தவம். இதுதான் உண்மை. அப்படி தான் இருக்குது. அவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது. நெருக்கடிகள் என்றால் நீங்கள் இல்லாட்டி உடனடியாக பணிமாற்றம் செய்யப்படுவீங்க, அல்லது ஒன்றுமில்லாத இடத்துக்கு நீங்கள் அடிக்கப்படுவீங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குமான முரண் வந்து அன்றாட வேலைகளை பாதிக்கும், மன அமைதியை குலைக்கும். குடும்ப வாழ்க்கை என்று இருக்கிறது, பிள்ளைகளுடைய படிப்பு என்று இருக்கிறது, பல்வேறு நிலைகளில் அந்த அலுவலர் அவர் பாடுபடுத்தப்படுகிறார், அவர் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார் என்று தான் நம்ம சொல்லணும். அதனால் இது தெரிஞ்ச ஒன்று தான். அதனால் இந்த கேள்வி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து நேர்மையாக நிற்கணுங்கிற அந்த அலுவலர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சிச்சுன்னாவே இந்த ஊழல் அரசியல் ஆளுமைகள்லாம் கொஞ்சம் ஆட்டம் காடுவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே ஊழல்வாதிகளாக மாற்றக்கூடிய சக்தி அரசியல் தலைவர்கள், அது எந்த கட்சியை வேணா இருக்கட்டும், அரசியல் தலைவர்கள் இருக்கா, அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு இருக்கா, அந்த கட்சியோட வட்டம் அவங்களுக்கு இருக்கா, யார்கிட்ட இருந்து இது வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே ஊழலாக மாற்றக்கூடிய விஷயம் யாருக்கு வந்து எங்க இருக்கு? அரசு அமைப்பே மிகுந்த ஊழல் அமைப்பாக, சிஸ்டமே ஆமாம் ஊழல் அமைப்பாக இருக்குது. இங்கே இந்த பொறுப்பாக்குற அக்கௌண்டபிலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இது வட்டமா மாவட்டம் பார்க்க வேண்டாம், அப்படி பார்க்க வேண்டாம். வட்டமா மாவட்டமாங்கிறது மாதிரியான பொருள். இந்த ஊழல் அமைப்பு முழுமையாக மேலேருந்து கீழே வரைக்கும், நான் அன்றைக்கே சொன்னேன், தலைவனப்படியோ தொண்டனப்படி. ஒரு முதலமைச்சர் சரியாக இருந்தால் அமைச்சர்கள் சரியாக இருப்பாங்க, அமைச்சர்கள் சரியாக இருந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள் சரியாக இருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள் சரியாக இருந்தால் அலுவலர்கள் சரியாக இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அப்போ நீங்கள் முதலமைச்சரே வந்து ஊழல்வாதியாக இருக்கிற நேரத்தில் கீழே வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அவர் கொடுத்தாரா இவர் கொடுத்தானாங்கிறது இந்த முழு அமைப்புமே ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அலுவலனுடைய ஆக்கப்பூர்வமான நியாயமான பணிக்கு உகந்த இடமாக இல்லை அப்படிங்கையில் அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால நம்ம ஒரு வட்டம் மாவட்டம்ங்கிறது பார்க்க வேண்டியது இல்லை. நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நீங்கள் செய்த செயல்பாடு இப்போ நினச்சாலும் ஏதாவது பிரமிப்பாக இருக்கா உங்களுக்கு? இல்லை, நான் ஒரு பிரமிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நான் செய்கிறது இல்லை. அது ஒரு கடமையாக, நாட்டு மக்களுக்கான ஒரு கடமையாக தான் நான் அதை செஞ்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு செயல் பற்றி சொல்ல முடியும்? இல்லை, நிறைய இப்போ செயல்பாடுகளை இப்போ யோசித்தோம்னா, ஓ இது நம்ம தானே செஞ்சோமா, இந்த சகாயம் தான் செஞ்சாரா, ஐயோ இப்போ செய்ய முடியுமா,
அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு வந்தது உண்டு. உதாரணமாக இப்போ நான் வந்து 1999 காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர். அப்போ வந்து ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம், இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம், ஆமாம், குளிர்பான நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மீது புகார் வருது. அந்த நிறுவனத்தின் மீது ஒரு சம்பத் முதலியாருங்கிற ஒரு எளிய மனிதர், ஒரு 70 வயது மூத்தவர், அவர் வந்து ஒரு நுகர்வோர் அமைப்பினுடைய சார்பாக ஒரு புகார் அளிக்கிறார் இந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு எதிராக. அப்போ அந்த புகாரில் ஆய்வு செய்யலை. அந்த பன்னாட்டு நிறுவனம் ஒரு தரமற்ற குளிர்பானத்தை அது உற்பத்தி செய்தது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றேன். அப்போ நான் வந்து ஒரு அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக நான் வந்து சிஆர்பிசி 133 சிஆர்பிசி 133 பிரிவை பயன்படுத்தி அந்த ஆலையை மூடுறேன். அது மட்டும் இல்லை, அந்த பன்னாட்டு நிறுவனத்தினுடைய தயாரிப்பு 7 வகை தயாரிப்புகளையும் என்னுடைய மாவட்டத்தில் விற்பனைக்கு தடை செய்கிறேன். நினச்சி பார்த்தா எனக்கு 26 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நினச்சி பார்த்தா இன்றைக்கி எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. நான் தானா செஞ்சேன், இன்றைக்கி செய்ய முடியுமா? மிரட்டல் வந்திருக்குமே. உயர்நீதிமன்றமோ அல்லது ஒரு உச்சநீதிமன்றமோ செய்வதற்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு தளத்தில் ஒரு சாதாரண அலுவலராக மிகச்சாதாரணமாக போய் ஒரு நீதிமன்றமே உத்தரவு போட தயங்கக்கூடிய ஒரு சூழலை எனக்கு இப்போ நினச்சாலும் அது பிரமிப்பாக இருக்குது. அது மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். அது நீண்ட நேரம் எடுக்கும். நான் சென்னையில் நிலம் எடுக்கக்கூடிய அந்த சூழலாக இருந்தாலும் சரி, அல்லது மதுரையில் கிரானைட்டு தளத்தில் முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு நான் எடுத்த நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது 2011 இந்திய தேர்தல் ஆணையம் என்னை அங்கே கலெக்டராக நியமனம் செய்து நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு அங்கே என்னை பணித்த போது நான் செய்த செயல்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாமக்கல் மாவட்ட கலெக்டராக பல்வேறு பணிகளை ஆற்றிய அந்த காலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அதை பிரமிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உண்டு. ஆனால் நான் பிரமிப்பதற்காக நான் செய்யவில்லை. மிகச்சாதாரணமாக என் நாட்டு மக்களுக்கு சட்டத்தை பயன்படுத்தி கடமை ஆற்ற வேண்டும் என்று நினைத்து செஞ்சேன். அது எனக்கு இன்றைக்கும் அது பிரமிப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு பெருமிதமான ஒரு மனநிறைவை தந்திருக்கா? நீங்கள் ஒரு சின்ன சாதாரண ஒரு விஷயத்தை தந்திருப்பீங்க, ஆனால் பூரணமான ஒரு மனநிறைவை தந்திருக்கும்ல, அப்படி ஏதாவது சின்ன நீங்கள் சொல்கிறீங்க, சின்ன ஒரு ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வில் அதை செஞ்சு ஒரு மனநிறைவுங்கிறது எனக்கு உண்மையாக சொல்ல போனோம்னா, எளிய மக்கள், ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள், விவசாயிகள், எளிய விவசாயிகள், ஏழை விவசாயிகள், நெசவாளிகள், இது போன்ற இந்த மக்களுக்கு, சின்ன அந்த ஏழை மக்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் எனக்கு அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நிறைவு இருக்குது. எனக்கு எப்பொழுதுமே நான் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த சக்திகளுக்கு எதிராக, சமூகத்திற்கு எதிராக அவர்கள் நிற்கிறார்கள் என்று நான் வந்து என்னை ஏதோ அதிரடி மன்னர், அதிரடி நாயகர்லாம் பிம்பம் கட்டுவாங்க. உண்மையிலே என் மனசு, என் அதிகாரத்தை இந்த ஏழைகளுக்கு நான் பயன்படுத்துகிறப்ப தான் எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. உண்மையிலேயே அந்த நிறைவு எப்படி? அது எனக்கு நான் அப்படித்தான், என்னால் யாருமே கண்டுக்காம விடப்பட்ட மக்களுக்கு நான் உண்மையிலேயே என் தாய் தந்தையர்களால் அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய அம்மா அவ்வளவு பரிவு உள்ளவர். அவரும் ஒரு எளிய குடும்பத்தில் தான் இது பண்ண ஒரு சாதாரண விவசாயி தானா, ஆனாலும் கூட ஒரு சக மனிதர்களை அல்லது நம்மை காட்டிலும் எளிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் மீது அவர் காட்டிய அந்த பரிவு நான் அப்படியே சிறுவயனாக அவரிடத்தில் நான் எடுத்துக்கொண்டது. அந்த கிராமத்து சூழலில் நான் என்னுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு தொலைவில் என்னுடைய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து எளிய மனிதர்கள், தமிழ்நாட்டினுடைய எல்லா சாதிகள், தமிழ் சமூகத்தினுடைய எல்லா சாதிகள் அல்லது உட்பிரிவு குடின்னு சொல்லிக்கலாம், அதில் ஒரு 70% பேர் எங்கள் கிராமத்தில் இருக்காங்க. எல்லா மக்களும் 2 பட்டியலின மக்கள், களங்கமில்லாத அன்பிற்கு உரியவர்கள் அவர்கள். அதை போல் மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்கிற பல மக்கள் இருக்காங்க. இந்த மக்களும் ஒரு பரிசுத்தமான அன்புக்கு உரியவர்கள். அப்படிப்பட்ட அந்த அவர்களுடைய அன்பை பெற்று நான் அன்பை செலுத்தி நான் வந்து எனக்கு ஒரு 25-26 வயதில் எனக்கு அதிகாரம் கிடைக்கிறப்ப இந்த அதிகாரத்தை
என் கிராமத்து மக்களை அப்படியே யோசித்து தான் நான் ஒவ்வொருத்தரையும் என் கிராம மக்களை யோசித்து நேசித்து நான் செஞ்சேன். நீங்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மதுரை மாவட்டத்தில் நான் கலெக்டராக இருக்கையில் நான் ஒரு நாள் ஒரு இராணுவ வீரர் எனக்கு ஒரு திருமண அழைப்பிதழ் கொடுத்துட்டு உசிலம்பட்டிக்கு பக்கத்தில், சார் ஐயா வந்தீங்கன்னா நல்லாயிருக்கு, என்னுடைய தம்பியும் இராணுவ வீரர், அவருக்கு தான் திருமணம், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை நான் வெளியே போகிறதில்ல, கோப்புகளை பார்க்குறதுக்கு கோப்பு குவிஞ்சு கிடைக்கும். ஸோ இந்த சூழலில் ஒரு இராணுவ வீரன், நாட்டை காக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரன் அழைக்கிறான். நம்ம ஒரு கலெக்டராக நம்ம போய் நின்னா அது கௌரவமாக இருக்கும்ட்டு நான் போகிறேன். போயிட்டு வாழ்த்துக்களெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து திரும்பி வர்றேன். உசிலம்பட்டியிலேருந்து மதுரையை நோக்கி நான் திரும்பி வர்றேன். அந்த உசிலம்பட்டி மதுரை சாலையில் திரும்பி வரையில் அப்படியே நான் ஏதோ பேப்பர் படிச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன். ஒரு மட்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி அந்த சக்கரத்தை வச்சுக்கிட்டு மட்பாண்டம் செஞ்சிட்ருக்காரு அந்த சாலையை ஒட்டி. இதை பார்த்தவொடனே எனக்கு எப்பொழுதுமே இந்த எளிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்களை நான் பார்த்து உடனே இறங்கிடுவேன். அப்போ நான் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் பின்னாலே நான் வந்துட்டு இறங்கி, அவர் இறங்கினவுடனே கலெக்டர் அந்த டபாலியெல்லாம் பார்த்துட்டு, டபேதாரெலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவர் பயந்த மாதிரி இதானார். ஒன்றும் இல்லை, நான் தான் அப்படியே அவர் மேலே தட்டி கொடுத்துட்டு, எங்கே இருக்கீங்க, நான் கலெக்டரு, எங்கே இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார். அப்போ மட்பாண்டம் போகுதா இப்போல்லாம், இந்த தொழிலெல்லாம் ஏதாவது சம்பாதிக்க முடியுதா, வாழ்க்கையை ஓட்ட முடியுதான்னு கேட்குறேன். இல்லையா, வேறு வழி இல்லை, வாழ்க்கையை ஓட்ட முடியலை, இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச தொழில்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மண்ணெல்லாம் கிடைக்கிறதுல பிரச்சனையா, அது பெரிய பிரச்சனையாக இருக்கியா அப்படிங்கிற. அப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லையில் என்ன பிரச்சனைங்கிற, இந்த குளத்தில் முன்னாடியெல்லாம் இதில் தான் எடுத்துகிட்டு இருப்போம், இப்போ எடுத்தால் இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு இந்த முன்சிபல்லாம் வந்து என்னை தடுத்துடுறாங்க ஐயா, ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழாத குறையாக சொல்கிறார். இப்போ ஞாயிற்றுக்கிழமையா, அடுத்த நாள் நீங்கள் காலையில் வாங்க அப்படிங்கிறேன். காலையில் வாங்கினோடனே இவர் வந்துடுறார். இவர் வந்துட்டு கூட்டம் காலையில் திங்கட்கிழமை கலெக்டரை பார்க்கலாம். அப்படி பார்க்கங்கையில் அவர் வந்து கூட்டத்தில் நிற்கிறார். அவர் கூப்பிட்டு வந்து இது பண்ணிட்டு உடனடியாக ஏடி மைன்ஸ்கிட்ட கூப்பிட்டு இதை கொடுத்துருங்க, அவருக்கு ஒரு டெம்பரரி பர்மிட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, வழக்கம் போல் ஏதாவது விதிகள் அது இதுன்னு சொல்ல. இந்த பாருங்கள், ஒரு ஏழை தொழிலாளி, ஏழை மட்பாண்ட தொழிலாளி, நம் சமூகத்தினுடைய நகர்தலுக்கு நம்ம எல்லாம் உணவு சாப்பிட்றோம்னா விவசாயிக்காரனை, அவன் கொடுத்த பாத்திரத்தில் அவன் கொடுத்த மட்பாண்டம் தான் நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். அந்த ஏழை தொழிலாளிக்கெல்லாம் சட்டத்தை பேசாதீங்க, நானே கூப்பிட்டு அது ஒரு டெம்பரரி பர்மிட்டுக்கான இதை காமிச்சு உடனடியாக உத்தரவை போட்டு அவரை அனுப்பிச்சி விட்டேன். இது மாதிரி நான் இன்னும் எத்தனையோ சொல்லலாம். ஆனால் எப்போவெல்லாம் ஒரு சாதாரண ஏழைக்கு, ஒரு எளிய மனிதனுக்கு நான் அதிகாரத்தை செலுத்தி அந்த உதவிகளை செய்கிற போது தான் எனக்கு பெரிய அளவுக்கான ஒரு மனநிறைவு இருக்குது. இன்றைக்கி இது மாதிரி செய்வதற்கான நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் இருக்குது. நீங்கள் சொல்ல கேட்க எங்களுக்கும் ரொம்ப இன்பமாக இருக்குது, ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக மாற்றம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு உத்வேகத்தை, ஒரு மோட்டிவேஷனில் ஒரு புத்துணர்ச்சியை தரும் அப்படின்னு மட்டும் என்னால் உறுதியாக நம்ப முடியுது. உங்ககிட்ட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் எங்ககிட்ட இருக்குது. நம்ம அடுத்தடுத்த கலந்துரையாடலில் நான் நிறைய கேள்விகளை உங்ககிட்ட முன்வைக்க நான் ஆசைப்பட்றேன் சார். மிக்க நன்றி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. நன்றி மேடம்.